வேலும் மகிழும் சேவலும் துணை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மாரீஸ்வரி. 48 நாள் வேல்மாறல் பூஜையில் இன்னைக்கு 33வது நாளுங்க. முருகப்பெருமானின் நல் ஆசியுடனும் உங்களுடைய பெரும் ஆதரவுடனும் 48 நாள் வேல்மாறல் பூஜையில் இன்னைக்கு 33வது நாளுக்கு மிகச்சிறப்பாக அடியெடுத்து வச்சிட்டோங்க. வெற்றி வேல் முருகனுக்கு எப்பயும் போல பாலாலையும் தயிராலையும் மஞ்சள் நீராலையும் அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நான் கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, 6 படை வீடுகளை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம வர வீடியோக்களில் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லும்போது நான் திருப்புகளை பற்றி பேசுகிறேன். அதனுடைய பாடல்கள் மற்றும் விளக்கங்கள், அதனுடைய சிறப்புகள் மற்றும் வரலாறுகளை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் நான் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது நிறைய பாடல்களை கொண்டுள்ளது. அது தமிழ் நயமிக்க, அது இசை நயமிக்க பாடல் அடிகளை கொண்டுள்ளது. அது உச்சரிப்பே எனக்கு சரியாக வருமா அப்படின்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. அதனால் நான் முதல்ல அந்த புக்கை வாங்கிக்கிறேங்க. திருப்புகழ் புக்கை நான் வாங்கிக்கிட்டு அது முதலிருந்து கடைசி வரைக்கும் தெளிவாக படித்து என்னால் படிக்க முடியுதா, அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு நான் என்னுடைய வழியில் படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேங்க. இப்போ ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு அப்படியே அதை உங்ககிட்ட சொல்கிறது வேறு, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய அறிவையும் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறது அது வேறு விதமாக இருக்குங்க. அதனால் முதல்ல நான் புக்கை வாங்கி ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்கிறேங்க. அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க. அது வரைக்கும் நம்ம வேறு எதையாவது வீடியோவில் பற்றி பேசுவோங்க. நான் வேல்மாறல் பூஜை பண்ணும்போது தான் நான் வேல்மாறல் புத்தகத்தை வாங்கினேன். இப்போ நான் திருப்புகளை பற்றி படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்ததுக்கு அப்புறமா தாங்க நான் திருப்புகளை வாங்குகிறேன். இதெல்லாம் உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கா, உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வச்சு வழிபடுறீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லிக்கிறேங்க. நல்லா நீங்கள் உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. ஏன்னா பல டைம் எனக்கு நானே இந்த கேள்வியை நான் எனக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருந்தேங்க. நம்ம நண்பர்களில் பல பேர் கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் பாருங்களேன் பைபிள் இருக்கும். முஸ்லீம்ஸ் நண்பர்கள் எல்லார் வீட்டிலையும் பாருங்கள் குரான் இருக்கும். ஆனால் இந்துக்களான எல்லார் வீட்டிலையும் பகவத்கீதையோ சிவபுராணமோ திருப்புகளோ இருக்கா அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி தாங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. நம்மளுடைய சேனலில் 100 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே என்னோடய கமெண்ட் செக்ஷனில் யார் யாருக்கு வேல்மாறல் புக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் வேல்மாறல் புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு 10 வீடியோவுக்கு மேலே சொல்லிட்டேங்க. ஆனால் யாரும் என்னுடைய வீடியோ பார்த்தவர்கள் யாருமே வேல்மாறல் புக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணவே இல்லைங்க. என்னுடைய சொந்த செலவில் நான் அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேங்க. அப்போ கூட அவங்க வேணும் அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. எனக்கு இது ரொம்ப பெரும் வருத்தமாக இருந்துச்சு. ஒரு பக்தி புத்தகத்தை யாருமே வேணும்னு கேட்கலையே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு இன்னி வரைக்குமே அது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. நான் என்னுடைய கணவர்கிட்ட கூட இதை நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் யாருமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கூட போடலைங்க. இதற்கும் நம்ம பக்கத்தில் இருக்கிற யாரும் நேராக கூட கேட்கல அப்படின்னு. அதற்கு அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தேவைன்னா அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவைப்படலைன்னா அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு சிம்பிளாக அவர் சொல்லி முடிச்சிட்டாருங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா பேசுவோம். நன்றி, வணக்கம்.